குடிக்கிற நம்மளை பார்த்தா ஒரு கேன பயமா தெரியல. ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பக்கம், ஆனால் பாரில் தாராளமான ஹாப்பி ஹவர்ஸ். குடிக்கிற நம்மளை பார்த்தா ஒரு கேன பயமா தெரியல, நம்ம எல்லாம் கேன பையன் கிடையாது. கேனையிலையும் கேன, கேடு கட்ட கேன. ஹாப்பி ஹவர்ஸ் கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிப் அடிச்சுக்கலாம். சியர்ஸ். இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு மாய உலகம். தப்பு என்ன சரி என்ன, இங்கே எல்லா தப்பும் சரியாக காண்பிக்கப்படும், எல்லா சரியும் தப்பாகவே காண்பிக்கப்படும். இதை பிரித்தறிய அறிவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த குடி உலகத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஹாப்பி ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளை ஹாப்பி ஆக்குறதுக்கான வேலை அல்ல, அது நம்மளை முட்டாள ஆக்குறதுக்கான வேலை. ஹாப்பி ஹவர்ஸில் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்குற ஒரு காக்டெயிலோட ரேட்டு 200 rupees. அது லாஸ்ட் வீக்கு 400 rupees சேல் பண்ணப்பட்டது. இருந்தாலும் அந்த காக்டெயிலோட உண்மையான ரேட்டு வெறும் 300 ரூபாய் தான். அதில் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த காக்டெயில் தரமாக கிடைக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே டைலூட்டட் தான். ஹாப்பி ஹவர்ஸில் பீரில் நிறைய ஆஃபர் இருக்கும். அதாவது ஜக்கில் கிடைக்கிற பீர்லையும் அண்டு டவரில் கிடைக்கிற பீர்லையும் இந்த ரெண்டையும் மாங்குன்னு குடித்தா அடிக்கடி உச்சா போகிறத தவிர ஒரு சல்லி காசுக்கு போதை கிடைக்காது. காசு இருக்கிறவன் காசை வாரி இறைப்பான், காசு இல்லாதவனுக்கு வாயில் தோசை. இங்கே எல்லாமே ஏமாற்று வேலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் காசு, பணம், துட்டு, மணி இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த குடிப்பழக்கத்தில் நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எதுலேயுமே கரெக்டாக இருக்கவே முடியாது. காரணம் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறவன் கெட்ட பையன். ஸோ அதனால் பாரில் நடக்கிற அந்த ஹாப்பி ஹவர் ஸ்கேமில் போய் மாட்டிக்காமல் கரெக்டாக காசு கொடுத்தோமா, கரெக்டான சரக்கு வாங்கி குடித்தோமா, ஹாப்பியாக நிம்மதியாக படுத்து தூங்கணுமான்னு இருக்கணுமே தவிர ஹாப்பி ஹவர்ஸில் ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக மாங்குனே குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் பாக்கெட்டுங்க காலி, நீங்கள் முட்டாள ஆகிறதும் உறுதி. இந்த ஹாப்பி ஹவர் ஸ்கேம் வந்து எல்லா பார்லையும் நடக்கிறது இல்லை, பட் பல பாரில் நடக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குவாலிட்டி தேவையில்லை, துட்டு தான் முக்கியம். மேக்சிமம் இந்த ஹாப்பி ஹவர்ஸை தவிர்க்கிறது ஒரு மதுப்பிரியனுடைய தலையாய கடமைன்னு சொல்லலாம். சியர்ஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி.